டிஎன்டிவி தமிழ் ஊடகம். தமிழ் கடவுள், தமிழர்களின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை சொந்தம் கொண்டாடுவதற்கு இதுவரையிலும் இந்த உலகத்தில் எவரும் பிறக்கவில்லை, இனி மேலும் பிறக்கப் போவதில்லை. அவரவர்கள் வாய்க்கு வந்தபடி தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர, முருகப்பெருமானை எல்லாம் சொந்தம் கொண்டாடுவதற்கு வெறும் காகித குப்பைகளை வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான மெய்யியல், இறையியல், தமிழர்களுடைய மெய்ஞான மெய் குருவாக உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை இப்படித்தான் தமிழர்கள் அழைக்கிறோம். உருவாய் அருவாய், உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத, அவருக்கு உருவமும் இல்லை, ஆனால் உருவம் இல்லாமலும் இல்லை. இதுதான் முருகப்பெருமானுக்கு முதல் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், இருப்பது போன்றும் இருப்பார், அவர் இல்லாதது போன்றும் தோன்றுவார், இது மனதிற்கு தோன்றுவார். ஆக உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய். மறு அப்படின்னா ஒரு மொட்டு, மலர்கள் இருக்கக்கூடிய மொட்டு, அது மலராய் எப்படி மாறுது, அப்போ மறு போலவும் காட்சியளிப்பார். அது விரிந்து பூ போலவும் எப்படி மாறுகிறதோ அதுபோலவும் முருகப்பெருமானினுடைய இருப்பு இருக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மணி அப்படின்னா என்ன சொல்கிறோம், விளக்கை பார்த்து அப்படியே மணிமணியாக எரியுது, இப்போ விளக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் அந்த மணி என்கிற நெருப்பு போலவும் அதிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி போலவும் மணியாய் ஒளியாய். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய். கதி அப்படின்னா நீங்கள் என்ன பொருள்னா, தமிழில் மூச்சுக்காற்று அப்படின்னு பொருள். அந்த கதியாய்னா மூச்சுக்காற்றில் இருக்கக்கூடிய உயிராய், அந்த கதி என்பது விதியாக மாறுது. எப்படி நம்ம மூச்சுக்காற்று சுழல்கிறதோ, எப்படி நாம் அந்த மூச்சுக்காற்றை இயக்குகிறோமோ அதுபோல் நம்முடைய விதி, நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய ஒரு உயிரினத்தினுடைய விதி நிர்ணயிக்கப்படும் என்பது சித்தரியல். ஆக கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீங்கள் எனக்கு ஒரு ஆசானாக வந்து அருள வேண்டும் குகனே அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டுகிறோம் தமிழர்கள். ஆக இப்படிப்பட்ட இதில் எந்த இடத்துலையும் புராணங்கள் கிடையாது. முருகனுக்கு அந்த மனைவி இந்த மனைவி, அவங்க அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, இவங்க மகன் இப்படி இருந்தார் என்றெல்லாம் கிடையாது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இவ்வளோதாங்க முருகப்பெருமானுக்கு. அவரோட முருகப்பெருமான் யார் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் அடையாளம். மற்றபடி நாம் ஒரு திருவுருவச் சிலை அமைத்து படங்கள் அமைத்து அதற்குள்ள பூக்களை போட்டு, ஏன்னா பூ என்பது மிக மென்மையான ஒன்று உலகத்திலேயே இல்லையா, அது மனம் தரக்கூடிய ஒன்று. அதனால் அந்த பூக்களை போட்டு செய்வதற்கு பெயர் தான் பூசை, அதுதான் அதனுடைய பெயர். ஆக நம்ம பூசை செய்து பூக்களை போட்டு வழிபாடு செய்து விளக்கு ஒளியின் மூலமாக அந்த சிலைக்கு காண்பித்து இதுதான் பண்ணுறோம், இதுதான் பூசை, அவ்வளோதான். இதற்கு நீங்கள் என்ன மொழியில் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட நீங்கள் இந்த வழக்கம் உலகத்திலேயே தமிழருடைய வழக்கமாகத்தான் இருக்கிறது. பூக்களை போட்டு நாம் வழிபாடு செய்வது தமிழருடைய வழிபாட்டு முறை என்பது. நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்து தங்க கிரீடம் கொண்டு போய் அந்த சிலை மீது நீங்கள் தலை மீது வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும் என்பதெல்லாம் பொய். அதே போல் தங்க கூரை வேந்து கொடுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் என்று சொல்வதும் பொய். தமிழருடைய வழிபாட்டு முறை என்பது குறித்து சித்தர் திருமூலர் பெருமான் மிக எளிமையாக அழகாக சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் ஒரு மனித சமூகத்தினுடைய வழிபாட்டு முறை குறித்து அவன் எப்படி மானுடனாக மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இதைவிட ஒரு இலக்கணம் உலகத்திலேயே இருக்க முடியாதுங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னு சொன்னால் என்னென்னா, அந்த திருவுருவச் சிலையோ அல்லது படமோ இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சின்ன பச்சிலையை நீங்கள் வைத்து வேண்டினால் கூட போதுமானது. அதனால்தான் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அப்படின்னா ஒரு பசு இருக்கு இல்லைங்களா, பசு தான் நமக்கு இன்று அன்றாட தேவைகளுக்கு, இன்று அது ஒரு மத ரீதியாக சங்க பரிவாரங்களெல்லாம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பசு என்பது மானுடனுக்கு உலக அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கால்நடை.
அதுதான் நமக்கு பால், தயிர், மோர் இதெல்லாம் கொடுக்கறதுனால யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, அதுக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்றாரு. அடுத்ததாக யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் கொடுங்க, பசியோடு இருக்கக்கூடியவனுக்கு கொடு. யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இந்த மூன்றுமே நமக்கு பண்ண முடியலைங்க. இந்த மூணுமே பண்ண முடியல. நம்ம அந்த அளவுக்கு ஏழையாகவோ வறுமையாகவோ இருக்கிறோன்னா யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்றார். ஒன்றுமே வேண்டாம்ப்பா, அடுத்தவனுக்கு தம்பி எல்லாம் நல்லதே நடக்கும்ப்பா, கவலைப்படாத, நீ உன்னுடைய இந்த கடினமான காலங்கள்லாம் போய் நல்ல காலம் உனக்கு பிறக்கும், நிச்சயமாக வரும், விடியும், நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் என்று இனிமையான உரையை சொன்னால் போதும். இவ்வளவுதான் தமிழருடைய வழிபாட்டு முறைங்க. மற்றபடி பிற்காலத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையில் எப்படி பணம் சம்பாதிப்பது அதன் மூலமாக அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுச்சு. அது ஒரு தனி தலைப்பு. எனவே அதையெல்லாம் ஒதுக்கிடுவோம். இறைவன் என்றால் இதுதான் நமக்கு. உருவாய் அருவாயிலிருந்து தொடங்கி யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை எனும்போது இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறான், நம்மை போலவே அவன் இருக்கிறான். எனவே அவனிடம் எப்படி நாம் அன்பு பாராட்ட வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும். இடையில எந்த புரோக்கர்லாம் தேவையே கிடையாது. அந்த கோயிலை சுத்தம் செய்து பூக்கள் போட்டு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். அதை பராமரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள் இப்போதைய பூசாரி. ஆனால் உண்மையில் அந்த ஒரு ஆலயம் என்று நாம் இன்றைக்கி சொல்லக்கூடியது, அதற்கு முன்னதாக நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு மெய் குருவினுடைய இடமாக இருக்கும். குரு சீடன் என்று சொல்வதைப் போல மாணாக்கனும் அதே போல் அவருடைய ஆசானம் இருக்கக்கூடிய இடம்தான் தமிழருடைய இடம். அப்போ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னா இறைவரே நீங்கள் நேரடியாக ஒரு குருவாக இருந்து எனக்கு வழிகாட்டுங்கள், அருள் புரியுங்கள்னா பொருள். ஆக இந்த குரு சீடன் என்கிற இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் என்கிற இந்த தான் ஒட்டுமொத்தமான தமிழருடைய த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய த ஸ்கூல் ஆஃப் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அல்லது ஸ்கூல் ஆஃப் எப்படி சொல்கிறது, மெய்யியல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் அடிப்படை. ஆக இதில் எந்த விதமான பூச்சுக்களும் இதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் உணர்த்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழர்களுக்கு இடையே ஒரு சித்தர் உருவாகி, ஒரு சித்தர்னா என்னென்னா பேரறிவாளன், பெரும் ஞானி என்று பொருள். சித்தத்தை முழுமை பெற்றவன், சித்தத்தில் முழுமை பெற்றவன் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒருவர் தோன்றி நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. எனவே இப்போது இந்த முருகன் என்கிற இந்த எங்கே பிறந்தார், அவங்க அப்பா அம்மா, அவருக்கு ஒரு மனைவி 2 மனைவி என்கிற இதெல்லாம் எதிர்மே நீங்கள் தேவைப்படாது. அவர் ஒரு உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத அவர் ஒரு குருவாக வழிகாட்டக்கூடிய ஒருவர். எனவே இப்போது அவர் தெலுங்கு படத்துக்காரங்க அவரை சொந்தம் என்று சொல்வது, மலையாள படத்துக்காரங்க அவங்க சொந்தம் சொல்வது, இன்னொன்று சமஸ்கிருதத்தை சேர்ந்தவர்கள் சொந்தம் என்று சொல்வதெல்லாம் அறியாமையினுடைய உச்சம். அவரை யாருமே நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. முடிந்தால் அவரிடமிருந்து ஞானத்தை, தெளிவை, உண்மையான புத்தியை கேட்டு வாங்கி கொள்ளலாமே தவிர அதற்கு மேல் அவரையெல்லாம் சொந்தம் கொண்டாடுவது என்பது இந்த பேரண்டத்தை எடுத்து ஏதோ பாக்கெட்டில் போட்டு போக முயற்சி செய்யக்கூடிய மிக ஒரு சிறுபிள்ளைத்தனமான அறியாமையாகவே நாம் பார்க்கிறோம். தமிழர்களுக்கே உரித்தான, தமிழர்கள் மத்தியில் தோன்றிய, தமிழர்கள் இடையே தோன்றி உலகத்திற்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய, ஞானத்தை போதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெய் குருவாக, கடவுளராக, கடவுள் என்றால் கடந்து உள்ளே சென்றவர், இந்த ஒட்டுமொத்தமான மாய உலகத்திலிருந்து அதில் மாயைகளுக்கெல்லாம் சிக்காமல் அதிலிருந்து கடந்து தன்னை உள்நோக்கி சென்று ஞானத்தை அடைந்தவர். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உடம்புக்குள்ளே ஒரு உருபொருள் இருக்குது. அப்போ அந்த உருபொருளை அடைந்தவர், கண்டவர் என்பதற்கு பெயர். அவருக்கு தான் கடவுளர், கடந்து உள்ளே சென்றவர் என்று அர்த்தம். எனவே கடவுளர்னு சொல்கிறோம். ஆக முருகப்பெருமான் பலாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே தமிழ் சமூகத்தில் தோன்றி தமிழர்களுக்கு மெய்குருவாக இருந்து இன்றும் உருவம் இல்லாமல் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய, சாவை வென்ற, மரணத்தை வென்ற, சாகாக்கலையை இந்த உலகத்திற்கு அளித்த ஒரு மாபெரும் மெய்குரு. அவரை சொற்களால் அடைத்து விட முடியாது. அப்படிப்பட்ட அவரை அவர் அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், எங்களுக்கு சொந்தம் என்றெல்லாம் இந்த
சமஸ்கிருதவாதிகளும் அதே போல பிறமொழியாளர்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருப்பது சிறுபிள்ளைத்தனமான அறியாமையாகவே நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமானிடம் நீங்கள் கேட்டு அருள் பெற்று கொள்ளுங்கள். அவருக்கு உங்களது சாயத்தை பூசாதீர்கள். எப்படி வள்ளுவருக்கு காவிச்சாய பூசுவது, ருத்ராட்சம் அறிவிப்பது என்கிற சிறுபிள்ளைத்தனமான அறியாமையை செய்கிறீர்களோ, அதுபோல முருகப்பெருமானுக்கோ அல்லது தமிழர்களுடைய எந்த மெய்ஞான கடவுளர்களுக்கோ இறைத்தன்மை கொண்ட தெய்வ திருவுருவங்களுக்கோ அதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான கிளைம் செய்யாதீங்க என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843 0283888.